ஹாய் guys, வெல்கம் டு ஷித்தோஸ் கிச்சன் துபாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எக் கிரேவி. ரொம்ப சிம்பிளா ஈஸியா ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். எப்படி குயிக்கா செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. எக் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு 3 எக் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை ஹை ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு எக்கு இந்த மாதிரி கிராக் ஆகும். அப்ப நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு எக்குக்கு மேல இருக்கிற ஷெல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா உள்ள பார்ட்ல லைட்டா கீரல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா. இதுல நீங்க முந்திரி பருப்பு இல்ல அப்படின்னா பொட்டுக்கடலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ரெடியா இருந்துச்சு அப்படின்னா குக்கர்ல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப நல்லா வாசனையா இருக்கும். ஜீரகம் லைட்டா பொரியும் போதே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 15 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டியா சாப்பர்ல சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்டே இருக்கு. லைட்டா கிளாஸ் கலர்ல அது வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போனாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அது வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டைம்ல நம்ம 2 பழுத்த நாட்டு தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி சாப்பர்ல கட் பண்ணி பாதி நல்லா ஜூஸா இந்த மாதிரி கட் பண்ணதை அப்படியே இதுல ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா சாஃப்டா வெந்து வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாப்பொடி இல்ல அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இதோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பரா ரெடி ஆயிரும். இது ஓரளவு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ண மாதிரி இதுல ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா 3 விசில் மட்டும் அடிக்கட்டும். அப்பதான் தேங்காய் எல்லாமே சூப்பரா நல்லா குழம்போட சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சில இருக்கும். இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
ஓபன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பரா நல்லா வாசனையா இருக்கு. இதுல நீங்க மட்டன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா மட்டன் கிரேவி ஆயிரும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. எக்ல நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதை அப்படியே உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைய மேல ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா ஈஸியா எக் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இது அப்படியே கொஞ்சமா சாதத்துல ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். எனக்கும் ஸ்ருதிகாவுக்கும் இந்த எக் கிரேவி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டோம். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, wish you all.